Hello friends, welcome to multi-branded used cars. Friends, பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் என்ன மாடல் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இந்த வாரத்தில் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஹுண்டாயில் i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி, 2008 மாடல். 4 டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷன், புது கண்டிஷனில் இருக்க டயர்ஸ். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது. ஸோ பாடி லைன் பாருங்கள், ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது பேக் சைடு வண்டி நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. இது ஏசி முதற்கொண்ட ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங்கு, ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், மேனுவல் கியரு, ஒரிஜினல் சீட் கவர்ஸ் பாருங்கள், ஒரிஜினல் சீட் கவர். i10 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டிங்க. பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி. பார்த்திங்கன்னா நல்ல உள்ள இன்டீரியர்லாம் முதற்கொண்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடுது வேறு. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் வந்துடுது 2 ஏர் பேக்கோட. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. ரீசனல் ப்ரைஸு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக குறைச்சி கொடுப்பாங்க. நேரில் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க, ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஸோ இந்த வண்டியும் பாருங்கள், ரெண்டுமே சேம் குவாலிட்டி வண்டிங்க. 2007 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். டயர் பாயிண்ட்டில் உங்களுக்கு 60-70% இருக்குது. பாடி லைன் வந்து பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வைப்பர் வந்துடுது. ஸோ இந்த வண்டியில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வைப்பர் இருக்குது. வண்டியோட இது பேக் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். வண்டியில் ஒரு சின்ன கீரலோடியோ கூட இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல், அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இதில் ரீபெயிண்ட் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இப்போது இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டியில் சென்டர் லாக்கு, 4 பவர் விண்டோ வந்துடுங்க. 2 சுவிட்சு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த மீதி 2 சுவிட்சு பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் ஆடியோ, இது வந்து நார்மல் ஆடியோ சிஸ்டம். லெதர் சீட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு. இன்டீரியர் நல்லா. சாண்ட்ரோவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஹைட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஒன்று இருக்குது, போட்டிருக்காங்க. (2007 மாடல்). உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. ஸோ இந்த 2 வண்டி இந்த வாரத்துக்கு வந்துருந்தது. இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றது ஒரு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஹுண்டாய் வெர்னா பெட்ரோல் வண்டி, 2008 மாடல், எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ 1,45,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். ஹுண்டாய் அசன்ட்டில் 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, எஃப்சி எல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,29,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க. செவர்லெட் ஸ்பார்க்கு, இந்த வண்டி 2010 மாடல், ஒரே ஓனர் வண்டி, எல்பிஜி அண்டு பெட்ரோலு, 5 வருஷம் பேப்பர்ஸ் கரண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,39,000 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ஃபோர்ட் ஃபியஸ்டா டீசல் வண்டி. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி, பெட்ரோல் ஒன்று இருக்குது, டீசல் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல், பேப்பர்ஸ் வந்து 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான், 1,19,000 வருதுங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டு, ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு டீசல் வண்டி. ஹுண்டாய் i10ல இன்னொரு வண்டி இருக்குது பாருங்கள், 2008 மாடல், அதே மாதிரி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸுங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் தான். சேம் அந்த வண்டியில் பார்த்து அதே மாதிரி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியோட அந்த வண்டி ரொம்ப குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,85,000 கேட்குறாங்க. இந்த வண்டி 20,000 கம்மி தான். எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது, என்ஜின் தெளிவாக இருக்கும், சின்ன சின்ன மைனர் ஒர்க் இருந்தால் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஹோண்டா சிட்டி வந்து பார்த்திங்கன்னாவே நல்ல மார்க்கெட்டில் நல்ல வண்டி தான், அது நல்லா போயிட்டுருந்த வண்டி.
ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான், வந்தீங்கன்னா 1,35,000 தான் வருது. நேரில் வாங்க, அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ரஃப் யூஸ்க்கோ ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி டாட்டா இண்டிகா. ரொம்ப பட்ஜெட் கம்மி, வெறும் 55,000 வருது. FC 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. 2008 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டிங்க. வெறும் 55,000 வருது. ஏதாவது ஒரு கமர்ஷியல் யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபன் சென்டரோ அந்த மாதிரி வைக்கிறது கூட, ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றது கூட, இல்லை ஓட்டி பழகிறதுக்கோ ஒரு பெட்டராக இருக்கும் ஒரு வண்டி. 55,000 வருதுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென் எஸ்டிலோ. 5 வருஷத்துக்கு இந்த வண்டியோட புக்கு வந்து கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. இது பார்த்திங்கன்னா 2008 மாடல். உங்களுக்கு 1,35,000 கேட்குறாங்க புக்கு கரண்ட் பண்ணி கொடுத்து. வாங்க, ரீசனபுளாக எதாவது பேசி எடுத்துக்கலாம். டாடா ஸ்மோ கிராண்டு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான வண்டிங்க. 8 சீட்ரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல். FC இன்சூரன்ஸ் எதுவுமே வந்து கரண்ட்டில் இல்லை. அப்படி பண்ணி கொடுத்தா அது வந்து ஒரு 20,000 ரூபா சார்ஜ் ஆகும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 1,49,000 ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,30,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் FC இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கனாவே 1,50,000 ரூபா தான் மொத்தமே கணக்கு வரும். ஸோ என்ஜின் தரமாக இருக்குது. அதேமாதிரி டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 80-90% இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம், நல்லா பாருங்கள். ஒரு 8 சீட்டர் வண்டி 1,30,000க்கு 2010 மாடல் டீசல் வண்டி டாடா ஸ்மோ கிராண்ட். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஹோண்டா அக்கார்டு. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் வண்டிங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் கியர், உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துடும், லெதர் சீட், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம், ஏசி, அலாய் வீலு, ஸோ எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. வெறும் 2,25,000 லட்சம் ரூபாய்க்கு 2008 மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் உங்களுக்கு FC கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3.5-4 வரைக்கும் போயிட்டுருக்கு. 4.5 வரைக்குமே போயிட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வெறும் பாதி ரேட்டு தான் 2,25,000 லட்சம் வருதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா வண்டியும் காமிக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக காமிக்க முடியல. ஹோண்டா அக்கார்டு 2,25,000 லட்சம் வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சொனாட்டா. இதுவும் ஒரு சேம் ப்ரீமியம் டைப் காருங்க. 2007 மாடலு. உங்களுக்கு FC 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி வந்து டீசல் வண்டிங்க. நல்ல மைலேஜும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏசி முதற்கொண்டு ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்டு, அலாய் வீலு எல்லாமே வந்துடும். சேம் கேட்டகரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் டைப் கார்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். 2 வண்டி பார்த்திங்கன்னா வேறு இல்லை. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க இது. ஏன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 2,25,000 லட்சம் ரூபாய்க்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா 1,00,000 இன்றைக்கி ஒரு ஆல்டோ எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லக்ஸுரி கிடைக்காது. 1,65,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்சா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2011 மாடல். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு, FC இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டு. குவார்ட்டர் ஜெட் என்ஜின். அதாவது இந்த என்ஜினுக்குன்னு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ குவார்ட்டர் ஜெட் என்ஜினு, FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டீசலு, மைலேஜ் சாலிடு 20+ங்க அந்த வண்டி. ஸோ 1,75,000 வருது. நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் மொதல் பார்க்குறவங்கள வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.